மாற்று மத நண்பர் ஒரு நிறுவனம் வட்டிக்கு வாங்கி நடத்திட்டு இருக்காரு. அதுல சம்பளத்துக்கு வேலை பார்க்கலாமா? அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா, இவர் யாரிடத்தில் வேலை செய்கிறாரோ அவர் ஒரு நிறுவனத்தில் வட்டி வாங்கி, அதாவது லோனுக்கு வாங்கி அவர் கடன் நடத்துறாரு. அதுல போய் வேலை செய்யலாமா அப்படின்னு கேட்கிறார். அதாவது இவருடைய முதலாளி லோன் வாங்கியிருக்கிறார், கடன் வாங்கியிருக்கிறார், வட்டிக்கு கடன் வாங்கியிருக்கிறார். அதுல போய் நம்ம வேலை செய்யலாமா அப்படின்னு கேட்கிறார். வட்டி வாங்குவது தப்பு என்பது தனி விஷயம். அதே நேரத்தில் ஒருவர் வட்டி வாங்கி அவர் செய்கிறார் என்றால் அதனுடைய பாவம் அவருக்கு தான், நமக்கு அது சேராது. இப்ப நான் வட்டி வாங்குறேன் என்றால் வட்டி வாங்குறது, அதனுடைய லாப நஷ்டம், அதனுடைய பாவம் எல்லாமே என்னைத்தான் சேரும். ஏன்ட்ட வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு அது சேருமானா சேராது. இது எந்த அடிப்படையில் சொல்றோம்? ஒலா தசிரு வாசிரத்துன் விசிற உக்ரா, ஒரு ஆளுடைய பாவ சுமையை இன்னொரு ஆள் சுமக்க மாட்டார் என்று இஸ்லாம் சொல்லு. வட்டிக்கு அவர் வாங்கினார்னா அவரிடத்தில் வேலை செய்யக்கூடிய நானே அதுல எப்படி கூட்டாளியாக ஆக முடியும்? அந்த பாவத்தில் எப்படி நான் பங்கு பெற முடியும்? அந்த வட்டிக்கு நான் ஏதாவது ஒரு விதத்தில் துணை நின்றால் அது தப்பு. உதாரணத்திற்கு ஏன் முதலாளி வட்டிக்கு அவர் லோன் வாங்குறாரு, கடன் வாங்குறாரு. அந்த கடன் வாங்குறதுக்கு நான் சாட்சி கையெழுத்து போட்டேன், அல்லது முதலாளிக்காக வேண்டி வட்டி கடன் வாங்குறதுக்காக வேண்டி அவர் கூட நான் அலைகிறேன், அல்லது அதுக்கு ஏதாவது விதத்தில் உதவி செய்தேன் என்றால் அந்த தீமைக்கு உதவி செய்கிறேன் என்ற அடிப்படையில் நான் தப்பு செய்யறேன்னு அர்த்தம். அவர் வட்டி வாங்கும் போது நான் சாட்சி கையெழுத்து போடுறேன், அல்லது அவர் வட்டி வாங்கும் போது அந்த கணக்கு எழுதி வைக்கிறேன், அல்லது அந்த வட்டிக்கு வேறு ஏதாவது ஒரு விதத்தில் நான் உதவி செய்கிறேன் என்றால் அது தப்பு தான். எந்த முதலாளிட்ட வேலை செஞ்சாலும் அது தப்பு. அது அல்லாம ஒரு கடையில நாம வேலை செய்கிறோம், அவர் வாங்கின வட்டிக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை, அவர் செஞ்ச தப்புக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை, அந்த வீட்டில் அந்த கடையில வேற ஏதாவது நாம வேலை செய்கிறோம் என்றால் அது மார்க் அடிப்படையில தப்பு இல்லை. ஏற்கனவே சொன்ன ஆயத்தின் அடிப்படையில அவர் செய்த அந்த தீமைக்கு நாம குற்றவாளியாக ஆக மாட்டோம். அதே நேரத்தில் அவர் செய்த அந்த தீமைக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நாம உறுதுணையாக இருந்தால், உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அது பாவம் என்ற அடிப்படையில் கருதப்படும். இது அந்த சகோதரர் தான் முடிவு பண்ணணும். அவர் வட்டிக்கு வாங்கின அந்த முதலாளி இடத்துல வேலை செய்வது தப்பு இல்லை, ஆனா அவர் செய்யக்கூடிய வேலை அந்த வட்டிக்கு துணையாக இருக்குதா, வட்டி வாங்கக்கூடிய விதத்துல இவர் உதவி செய்கிறாரா, அப்படி இருந்தால் அது தப்பு. அது அல்லாம ஹலாலான தொழில் செய்கிறார் என்றால், உதவி செய்கிறார் என்றால் அது மார்க்க அடிப்படையில் தப்பு.